ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஓஎம்ஆர் ஷீட்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணுறது, தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 16th கொஷினில் தான் ஷேட் பண்ண நினைக்கிறீங்க. அதோட ஆப்ஷன் கரெக்டு பின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு செக் பண்ணி பாருங்கள், நம்ம 60ங்கிற நம்பரில் தான் ஷேட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, அப்போ பிங்கிற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வெளியே ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட்டாக போட்டுடுங்க. அது கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. அதுக்கடுத்து உள்ளே இருக்கிறத நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இப்போ நான் வந்து 110ங்கிற கொஷினுக்கு சி ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை ஷேட் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது 110ங்கிற கொஷினை செக் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து சி ஆப்ஷனை நான் முன்ன சொன்ன அதே மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஃபுல் சர்க்கிள் அதுக்குள்ளே இருக்கிறத வேக வேகமாக நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். கொஷின் பேப்பரில் எந்த கால்குலேஷனும் நீங்கள் போடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ரஃப் ஷீட்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா கால்குலேஷனும் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா கால்குலேஷன்ஸ் போட்டுட்டு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ஸில் கொஷின் பேப்பரில் உள்ள அந்த கொஷனுக்கு பக்கத்துலேயே கால்குலேஷன் போடுவாங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு கொஷின் பேப்பரில் முன்னாடி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒர்க் ஷீட்டில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், வேறு எந்த இடத்துலையும் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில பேர் நினைப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் 180 கொஷின்ஸை ஒட்டுக்கா வந்து மார்க் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே உங்களால் என்ன பண்ண முடியாது. அந்த ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்போ நீங்கள் மார்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட்ஸ் வந்து ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ராபேக்காக அமைஞ்சிரும். ஃபாஸ்ட்டுக்கு உங்களோட ஷேடிங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஷினாக ஷேட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு என்ன ஆகும், டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதுக்கான ரொம்ப பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு 10 கொஷின் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த 10 கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு 10 கொஷினுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதனால் உங்களுக்கு டைமும் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது, ஷேடிங் மெத்தடுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி சில பேர் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் பண்ணுவீங்க. ஸோ ஆப்ஷன் வந்து என்னவா இருக்கும், உங்களுக்கு ஆன்சர் 4 கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே வந்து மைண்டில் 4 ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4ங்கிற ஆப்ஷனை பார்த்துடுவீங்க. அந்த 4ங்கிற நம்பர் ஆன்சரை பார்க்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவீங்க, 4ங்கிற ஆப்ஷனை பார்த்துடுவீங்க. அப்படி போய் ஷேட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணுங்க. ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் ரிகார்டிங் எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.